சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய அந்த 2வது பகுதியை மட்டும் பாருங்க. அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அமேன். அவள் அப்படின்னு சொல்லி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு சாலமோனோட கூட பேசி சாலமோனுடைய ராஜ்யத்தெல்லாம் பார்க்கும்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறாங்க, எருசலேமுக்கு வருகிறாங்க. அப்படி வரும்போது சாலமோன்கிட்ட எப்படி சம்பாஷிக்கிறாங்களாம், தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து என்ன செஞ்சாலாம், சாலமோனோடு சம்பாஷித்தாள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்கள், கர்த்தர் இந்த வார்த்தை மூலிமா நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், நம்ம மனதில் இருக்க எல்லாவற்றையும் குறித்து யார்கிட்ட மட்டும்தான் சம்பாஷிக்க முடியும், அதாவது யார்கிட்ட மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இப்படி மனசை திறந்து என்ன செய்ய முடியும், பேச முடியும். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தை கேள்விப்பட்டு எல்லாவற்றையும் குறித்து பேசுவதற்காக இந்த ஸ்திரீயானவள் வந்தாள். அப்போ பாருங்க, ஞானத்தையே உள்ளடக்கியவர் பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை நடத்துகிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்போ அவர்கிட்ட நம்ம சம்பாஷிக்க வேண்டும், அப்படிதானே? அவர்கிட்ட நம்ம பேசணும், அப்படிதானே? அப்போ நீங்கள் எல்லாவற்றையும் குறித்தும் கர்த்தரோடு பேசுவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் நம்ம இடத்துல ஆவலாக எதிர்பார்க்கிறார். நம்ம இப்படி எல்லாத்த குறித்தும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், எல்லா காரியங்களை குறித்தும் அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, ஆவலோடு எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் எல்லாவற்றையும் குறித்தும் கர்த்தரோடு பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்படி பேசும்போது பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 3வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். ஆமென். அப்போ நீங்கள் ஆண்டவரோடு பேசி பழக ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் கேட்கிறவைகள் எல்லாவற்றிற்கும் தேவன் ஆன்சர் பண்ணுவார். அவள் என்ன சாலமோன் என்ன செய்தாராம், அவருடைய ஞானத்தை கொண்டு அவள் கேட்ட எல்லாவற்றையும் விடுவித்தாராம். நம்முடைய தேவன் சாலமோனிலும் பெரியவர் இல்லையா? அவர் கூட நீங்கள் பேசுனீங்கன்னா, பழகுனீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு, உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை விடுவித்து உங்களோட அருமையாய் பேசி ஒவ்வொரு நாளும் உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார், ஆவல் உள்ளவளாக இருக்கிறார். அவர்கிட்ட ஆவல் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட தான் தடை இருக்குது இப்படி அவர்கிட்ட பேசி பழகிறதுக்கு. இப்படி பேசி பழகிறதுனால எனக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரோட இப்படி பேசி நம்ம பழகிறதன் மூலமாக முதல்ல அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும், அப்படி தானே? நம்ம ஒருத்தட்ட யாரையா புதுசாக பேசி பழகிறோம், முதல்ல நம்ம எப்படி இப்போ பேசி பழகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகிக்கிட்டே இருப்போம். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், ஸ்ட்ராங்காகிட்டே வரும், அப்படி தானே? அதே போல தான் நீங்கள் ஆண்டவரோடு இப்படி பேசி எல்லாவற்றையும் நீங்கள் குறித்து சம்பாஷிக்க ஆரம்பிக்கும்போது, பேச ஆரம்பிக்கும்போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு போராடுறோமே, அந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு போராட மாட்டோம். துதிக்கிறதுக்கு ஒரு போராடுறோமே, துதி ஆட்டோமேட்டிக்காக வாயிலிருந்து வர ஆரம்பித்து விடும். அப்போ எதில் நம்ம நஷ்டப்படுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நஷ்டப்படுறதுனால தான் ஜெபம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, துதி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸ்தோத்திரம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, வேதத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. இது எல்லாம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம், பேசிக்காக பார்க்கும்போது அஸ்திபாரம் நம்மளுக்கு சரியில்லாமல் காணப்படுகிறது. என்ன அஸ்திபாரம்? அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள சரியில்லாமல் காணப்படுறதுனால தான் இது எல்லா காரியங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், போராடி கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து எல்லா காரியங்களையும் சம்பாஷிப்பேன், எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுவேன், எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசுவேன். அவர் எனக்கு செவி கொடுப்பார், அவர் என்கிட்ட மறுமொழி கொடுப்பார், அவர் எனக்கு விடுவிப்பார், என் குழப்பங்களை தீர்ப்பார், என் சந்தேகங்களை தீர்ப்பார், எனக்கு பதில் கொடுப்பார். இப்படி விசுவாசத்தோடு போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மை அறியாமையே
அவ்வளவு அழகாய் தேவன் நடத்தி கொண்டு அதில் பல படிகளை உயர்த்த செய்வார், பல படிகளை காண செய்வார். ஆமேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. உம்மோடு பேசி பழக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்கள் காரியங்கள், எங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் குறித்த காரியங்களை உம்மோடு நாங்கள் சம்பாஷிக்க, உம்மோடு நாங்கள் பேச இந்த நாள்லேருந்து எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. உங்கள் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் நாங்கள் ஃபார்ம் பண்ண தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கொடுங்க. அந்த ஆவலை எங்களுக்கு கொடுங்க, அந்த தாகத்தை கொடுங்க, அந்த ஆசையை கொடுங்க. நீங்கள் அப்படி செய்கிற உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.